இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காலிஃப்ளவர் சில்லி போடலாங்களா? சந்தையில் வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் அப்படியே இருந்ததுங்க. சரி சில்லி போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு நல்லா 4-5 டைம் தண்ணியில் கழுவிட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா சில்லி மசாலா போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. அதுலேயும் உப்பு காரம் எல்லாம் இருக்கிறனால அதை போட்டு பரட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சங்க, கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா கலக்கி விட்டுலாங்க. உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா அரிசி மாவு போட்டுக்குங்க. உப்பும் காரம் இதுலேயே இருக்கிறனால வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு அந்த தண்ணி காலிஃப்ளவரில் இருக்கிறதுலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்குங்க. இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விட்டு நல்லா கிளக்கி கொஞ்சம் நேரம் மசாலா இறங்குற அளவுக்கு வச்சுட்டுங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க வீட்லேயே. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.